வணக்கம் மக்களே. இது பேசலாமான்னு தெரில. எனக்கு ரீசெண்டாக திருவள்ளூர் மாவட்டம், சரிங்களா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிற இன்சிடெண்ட்டு. ஒரு புதுமண தம்பதி 70 டேஸில் வந்து அந்த பொண்ணு இறந்துருச்சு. சரிங்களா. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா 300 சவரன், சரிங்களா, எத்தனையோ லட்ச ரூபாய்க்கு கார்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுவும் பத்தாதுன்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா அவங்க வீட்டிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லி, அது தெரில 100% என்னடான்னு தெரில. ஆனால் அந்த பொண்ணை வந்து உடல் ரீதியாக மன ரீதியாக ரொம்ப தாக்கியிருக்காங்க. ஏன்னா சாகிற அளவுக்கு உயிர் போகிற அளவுக்கு ரொம்ப குணப்படுத்தியிருக்காங்க அந்த கணவர், அவங்க மாமனார் மாமியார். தயவு செஞ்சு பொண்ணுங்க வந்து தன்னோட அப்பா தான் எல்லாமே, சரிங்களா. அப்பா வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, யார் எவனே தெரியாமல் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால். உங்ககிட்ட தான் சொல்லுவா, வேறு யார் இருக்கா அவங்களுக்கு, சரிங்களா. பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்த்து பொத்தி வளர்த்து ஒன்று அவ்வளோ பணம் கொடுத்து அவ்வளோ நகை கொடுத்து எதுக்காக? சந்தோஷமாக இருக்க தானே பண்ணுறீங்க. பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா. என்னன்னாலும் நீங்கள் பார்த்துக்கமா சொல்லாங்க, நாங்கள் இருக்கோம் சப்போர்ட்டுக்கு, என்னம்மா பிரச்சனை, இதனால் வாமா தைரியமாக நீங்கள் தான் ஹோப் கொடுக்கணும். நீங்கள் கொடுக்குற தைரியத்தில் தான் அது சாவதும் அவங்க கையில் இருக்குது. அப்பா அம்மா கைவிட்டாச்சுன்னா என்ன பண்ணும் அதுக்கு? இது அந்த 3 பேரையும் ஏதாவது பண்ணியிருக்கணும். பண்ணிவிட்டு இது டிவோர்ஸை வாங்கிட்டு வெளியே வந்துட்டு இது அடுத்த கல்யாணம் பண்ணியிருக்கணும். அடுத்த கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருக்கணும் லைஃப்பில். இந்த மாதிரி உடல் ரீதியாக மன ரீதியாலாம் ரொம்ப கஷ்டம். என்ன ஒரு பிரச்சனைனா சமூகம் வந்து தப்பாக பேசும். இங்கே பாரு, பழைய 28 நாள் கல்யாணம் ஆகி பாரு அடுத்த டிவோர்ஸ் வாங்கிடுச்சு, அது அப்பா அம்மாவுக்கு கெட்ட பேர், 4 பேர் தப்பு. அடுத்தவங்களாம் பார்க்காதீங்க. இந்த காலத்துலலாம் நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்க்கணும். எவனும் வந்து கூட இருக்க மாட்டான், சரிங்களா. அதே ரீசன் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் அப்படி தான். புதுமண தம்பதி 4 நாளில் என்னாச்சுன்னா 5 சவரன் பேசியிருக்காங்க போல இருக்குது. 4 சவரன் கொடுத்துருக்காங்க, 1 சவரன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அப்படி தான் போட்டிருக்கு நியூஸில். அது உண்மையானு தெரில. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் அந்த பொண்ணு இறந்துட்டு எல்லாம் ஈக்குவல். அந்த 300 சவரன் ப்ளஸ் 200 ஓகே, அது அவங்களோட பணம். அவன் எவ்வளோ அவங்களால கொடுக்க தகுதி இருக்குது, அதுக்கு மேலே கொடுக்க முடியல, ஓகே. இவங்களால் 5 சவரன் கொடுக்க முடியுது, அதில் 4 சவரன் கொடுத்துருக்காங்க, 1 சவரன் கொடுக்க முடியாது. தகுதி எல்லாமே ஈக்குவல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த பணத்தை கம்பேர் பண்ணும்போது இவங்க அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு இது பண்ணியிருப்பாங்க, முடியாமல் இருக்காங்க. அவங்களும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்காங்க, அந்தளவுக்கு இது பண்ணி முடியாமல் இருக்காங்க. ஆனால் சாவு தீர்வே கிடையாது. எக்காரணத்தை கொண்டும் சாவுன்னு மட்டும் முடிவு எடுத்துறாங்க, சரிங்களா. அதுக்கு நம்ம எதுக்கு சரியா 25 வருஷம் 30 வருஷம் வளர்த்து வாழ்மையாக்கி விட்டுருங்க. எவனோ தெரில, திடீர்னு ஒருத்தர் கழுத்தில் தாலி கட்டும்போது டக்குன்னு வந்து ஈஸியாக வந்து இறந்துருந்தீங்க. அது எல்லாத்தையும் பாதிக்கும்ல. எல்லாருக்கும் அடுத்து நம்ம வீட்டில் நமக்கு ஒரு பொண்ணு இருந்து கட்டி கொடுத்தோம்னா பயமாக இருக்கும். ஐயோ வர்றோம், என்ன பண்ண போகிறானோ, கொண்டு போடுவானோ, இப்படி பயம் இருக்கும் வாழ்க்கையில். அதுவும் தமிழ்நாட்டில் கலாச்சாரம் நம்ம அதிகமாக இது பண்ணுறோம் பாரம்பரியமாக. ஆனால் இப்போலாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனசுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்பலாம் பொண்ணுங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பொண்ணு எல்லா இதுலேயும் பிரச்சனை தான். ஸோ வந்து பொட்டப்பிள்ளையில் பெற்ற அப்பா அம்மா தயவு செஞ்சு ஸ்ட்ராங்காக வளருங்க. சாவு வந்து தீர்வே கிடையாது. இதனால சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணாமல் இருக்காதீங்க, என்ன பிரச்சனை இருந்தாலும். தேங்க்யூ.